உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நீர் வெளிப்படுத்த போகிற அந்த வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பேசுகிறவர்கள் நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் அடியாரை முழுமையாய் மறைத்துக் கொள்ளுங்க. பேச வேண்டிய ஆழங்களை நீங்க வெளிப்படுத்தி இந்த இருதயங்களிலே கர்த்தாவே இந்த சத்தியம் கிரியை செய்யும்படியாக என் ஆண்டவர் நீங்க கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் கூட நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாம் தொடர்ச்சியாக நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது 8ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து தான் எப்படிப்பட்டவர், தான் எப்படிப்பட்ட வழியை ஜனங்களுக்காய் ஆயத்தப்படுத்த வந்தவர் என்று சொல்லி கர்த்தர் தன்னை குறித்து இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தும் பொழுது இதை இந்த பரிசேயர் அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக கேள்விகளை அவருக்கு அவதூறு உண்டாக்கும்படியாக அவர்கள் எழுப்புகிறார்கள். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை குறித்து நானே சாட்சிடுவேன், என்னை குறித்து பிதாவும் சாட்சிடுவார் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு உன்னை குறித்து நீயே சாட்சி சொன்ன அந்த சாட்சி மெய்யாயிராது என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து, நீங்கள் என்னை அறியாதபடியினால் நீங்கள் என்னை குறித்து என்ன பண்ண முடியாது, நீங்க வெளிப்படுத்த முடியாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நீங்க என்னை அறியாதபடியினால என் பிதாவை நீங்க அறிய மாட்டீங்கன்னு சொல்றாரு. அதன் தொடர்ச்சியா இந்த 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த 20ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை எங்கிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது 20ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்கள். தேவாலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணுகிற போது தர்ம பெட்டி இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார். அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை. தேவாலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணுகிற போது தர்ம பெட்டி இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார். அப்ப இயேசு கிறிஸ்து எங்க நின்றுட்டு இருக்காரா? எங்க நின்றுட்டு இருக்காரு? தர்ம பெட்டினா என்னது? ஆஃபரிங் பாக்ஸ். ஆண்டவர் எங்க நிற்கிறாரு? ஆஃபரிங் பாக்ஸ் கிட்ட நிற்கிறார். அவர் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் பார்க்கிறார். அவர் இருதயத்தின் நிறைவிலிருந்து ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு என்ன கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறார். நாம நினைக்கிறோம், ஆண்டவர் அதெல்லாம் பார்க்க மாட்டார், நம்ம சும்மா வந்துட்டு போனா போதும், ஆண்டவருடைய வீடு சும்மா கை வீசிட்டு வந்து போகிற இடம் இல்லை. நம்முடைய நிறைவுகளிலிருந்து நாம் கர்த்தரை கனப்படுத்துகிற இடம்தான் தேவனுடைய வீடு. நாம் எந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்திலே அவருக்கான அந்த அன்பின் நிறைவு இருக்கிறதோ அந்த அன்பின் நிறைவிலிருந்து நம்முடைய கரத்தின் நிறைவில் கொடுக்கிறது தான் நாம் தேவனுக்காக செலுத்துகிற காரியம். இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? இந்த வார்த்தைகளை அவர் இந்த வார்த்தைகள் அல்ல, இன்னொரு இடத்துல கூட நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 2-3 இடத்துல அந்த வார்த்தைகள் வரும். நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மார்க் எழுதின சுவிசேஷத்திலே நீங்கள் 12ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா 41 44 வரைக்கும் வாசிங்க. மார்க் 12 41 44. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஒரு நிமிஷம், இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரா? காணிக்கை பெட்டிக்கு எதிரில் உட்கார்ந்துட்டு இருக்காராம். இப்போ உட்கார்ந்து அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அவங்க என்ன பார்த்துட்டு இருக்காரா? என்ன பார்த்துட்டு இருக்காரு? என்னமா பார்த்துட்டு இருக்காரு? ஜனங்கள் காணிக்கை போடுகிறத பார்த்து கொண்டிருந்தாராம். என்ன மனசுல போடுறாங்க, என்ன எண்ணத்துல போடுறாங்க, அதை அவர் பார்க்கிறாரு. ஆமா, இது போட்டா அதுக்கப்புறம் வந்து பெட்டியை திறந்து அவங்க எடுத்து போடுறாங்க, இதுக்கு எதுக்கு நம்ம அதிகமா போட்டோம், இந்த நினைப்பு வெளியில மாறல. சரி, அங்க போட்டா எப்படியும் போராடி என்ன பண்ணிட்டோம், மாத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பிஞ்சு கொண்ட நோட்டை போடுறது. தசம பாகத்திலே கர்த்தரை வஞ்சித்து அரைக்குறையான நினைவுகளோடு கூட கர்த்தருக்கு போடுறது. நாம எதுக்கு போடணும்? நமக்கு தேவை இருந்தா மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், வியாதி வந்தா பார்த்துக்கலாம், ஏதாவது பிரச்சனை வந்தா பார்த்துக்கலாம், ஏதாவது ஆபத்து வந்தா பார்த்துக்கலாம், அப்ப வேணா என்ன பண்ணலாம், ஏதோ முடிஞ்சதை கொடுக்கலாம். அப்படி இல்லை. ஆண்டவர் ஒவ்வொரு இருதயங்களையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். எங்க உட்காந்து பார்க்கிறாரு? காணிக்கை பெட்டிக்கு. நான் சொல்றேன், உங்களை பயமுறுத்துறேன்னா நான் சொல்லி பயமுறுத்துறேன். எங்க போட்டிருக்கு? பைபிள்ல போட்டிருக்கு, வேதத்துல போட்டிருக்கு. அப்ப ஆண்டவரை வஞ்சிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கு? நம்ம மனுஷங்களை வஞ்சிக்கல, கர்த்தரை வஞ்சித்துக் கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு மனுஷனுடைய நினைவு எப்படி இருக்கு?
இருக்கிறது அது மனுஷங்க வாங்குறாங்க, அது மனுஷங்க கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இதை யாருக்கு போடுறீங்க தெரியுமா? கர்த்தருக்கு செலுத்துகிறீர்கள். அந்த இருமாப்போடு கூட தேவனுடைய சமூகத்திலே நாம் வருவோமானால் நாம் ஒரு பைசாக்கு கூட நம்ம பிரயோஜனப்பட மாட்டோம். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஏன்னா கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்த வார்த்தை வாசிங்க. ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள், ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டார். ஐஸ்வர்யவான்கள் அதிகமா போட்டு தப்பா? தப்பா? பணம் வச்சுக்கோங்க நிறைய போட்டா தப்பு இல்லைல்ல, ஆண்டவருக்கு கொடுக்கணும் தானே. நிறைய வச்சிருக்கவங்க நிறைய தானே கொடுக்கணும். அப்போ இங்கே ஆண்டவர் ஐஸ்வர்யவான்கள் நிறைய போடுறதையும் பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து ஏழையான ஒரு விதவை வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசு என்ன பண்றா? போடுறா. ஒரு துட்டுக்கு சரியான 2 காசு போடுறா. அதுக்கு அடுத்து வாசிச்சீங்கன்னா வாசிங்க. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். இப்ப நம்ம இந்த கான்செப்டை நம்ம எப்படி பார்க்கிறோம்? இன்னைக்கு நான் இந்த சப்ஜெக்டை எடுக்கிறதுக்கான அவசியம் இன்றைக்கு இந்த வார்த்தை வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து எங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரா? தர்ம பெட்டிக்கு அருகில் நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். இன்னொரு சம்பவத்துல அவர் அந்த சம்பவத்தை விளக்குறார். இங்க பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யமா நிறைவிலிருந்து கொடுக்கிறான். என்னன்னு? 2 அவர்கள் நிறைவிலிருந்து என்ன பண்றாங்க? அதிகமாய் கொடுத்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். பரவாயில்ல, நல்ல மனசுதான். நம்ம பார்க்கிற அநேகரை போல என்ன பண்ணல, நிறைய வரும்போது இறுகி பிடித்துக் கொள்வதில்லை. கொஞ்சம் வருமானம் இருக்கும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும்னு என்ன பண்ணுவாங்க? எங்க தூக்கத்தை கெடுப்பாங்க. நாங்க படுக்க முடியாது, எந்திரிக்க முடியாது, வேலை செய்ய முடியாது நினைச்சா 4 ஃபோன் 40 ஃபோன் வரும். ஆனா நல்ல வேலை கிடைச்சு நல்லா சம்பாதிச்சு என்ன பண்ணுவாங்க? மொத்தமா அவங்களே போட்டுருவாங்க. ஏன்னா இது என்னது தெரியுமா? தேவனுடைய பார்வையிலே அருவருப்பானது. அப்போ ஊழியக்காரர்கள் இது இவங்க நல்ல வேலை கிடைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், அதுக்காக அவங்க தூக்கம் இல்லாம ஜெபிக்கணும், சாப்பிட்ற நேரத்துல கூட கையை விட்டு ஜெபிக்கணும். ஆனா வந்த பிறகு என்ன பண்ணணும்? என்னது? எங்க வேலை நாங்க சம்பாதிக்கணும். அப்ப எதுக்கு ஜெபிக்க சொல்லணும்? இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. என் ஊழியக்காரர் நீங்க அலட்டுறீங்கல்ல, என் மேல் என்ன என்னுடைய சமூகத்தில் அவங்க ஜெபிக்கிறாங்கல்ல, அப்போ என்ன ஆகுது? அப்போ மாத்திரம் என்ன வேணும்? ஊழியக்காரர் தேவைப்படுவார். இந்த காரியத்துல கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். இங்கே அதிக பணம் இருந்து அந்த இங்கே பார்க்கும்போது ஐஸ்வர்யவான்கள் என்ன பண்றாங்க? அவர்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். அவங்க அதிகம் இருக்கு, அதிகமாகவும் போடுறாங்க. பரவாயில்ல. இஸ்ரவேலரை பொறுத்தவரை கொடுக்கிற விஷயத்துல அவங்க தேவனுக்கு என்னைக்குமே என்ன பண்ணதில்லை, வஞ்சனை செய்ததில்லை. நீங்க பார்க்கும் பொழுது அவர்கள் அநேகர் அதிகம் கொடுத்தவர்கள். ஏனென்றால் அவர்கள் அதிகம் சம்பாதித்தவர்கள் ஐஸ்வர்யவான்கள். இங்க ஆண்டவர் ஆனால் யாரை கனப்படுத்துறாரு? ஒரு ஏழை விதவை. ஒரு ஏழை விதவை என்ன செய்யறாரு? அவர் கனப்படுத்துகிறார். ஏன் கனப்படுத்துறாரு சொன்னால், அவர்கள் தங்களுடைய பரிபூரணத்திலிருந்து அவர்கள் என்ன பண்ணா கர்த்தருக்கு நிறைவா கொடுக்கிறாங்க. ஆனால் இந்த ஏழை விதவை என்ன செய்கிறார் தெரியுமா? தன் ஜீவனத்துக்கு உண்டானது அவளுக்கு அதுதான் அன்னைக்கு என்னது? சாப்பாடு. அந்த 2 காசு தான் என்னது? ஒரு துட்டுன்னு சொன்னா இப்போ வந்து 1 ரூபாய்க்கு 2 50 காசு இல்ல, அந்த மாதிரி 2 ரூபாய்க்கு 2 1 ரூபாய். இன்னைக்கு மினிமம் காசு எது? மினிமம் பணம் எது? இன்னைக்கு மினிமமான பணம் எது சொல்லுங்க? 1 ரூபாய் தான். 50 காசு மாறுதா? மாறுது. அப்போ இன்னைக்கு மினிமமான காசு என்னது? 1 ரூபாய் தான். அப்போ அந்த ஏழை விதவை கிட்ட எவ்வளவு இருக்கும்? 2 ரூபாய் இருந்தது. அந்த 2 ரூபாயில 2 ரூபாய்க்கு 2 ரூபாய்ன்னு சொன்னா என்னது? ஒரு துட்டுக்கு இப்போ இன்னைக்கு 50 காசு நமக்கு இருக்குன்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? 2 50 காசு, 1 ரூபாய்க்கு 2 50 காசு. அந்த மாதிரி அவ என்ன பண்றதுமா? 2 ரூபாய்க்கு 2 1 ரூபாய். இப்படி இவ்வளவுதான் அவகிட்ட இருக்கு. அதை வந்து என்ன பண்ணா போய் ஒரு பண்ணு வாங்கி சாப்பிடலாம், இல்ல ஒரு டீ வாங்கி குடிக்கலாம். இப்படிதான் அவ என்ன பண்றா? அன்னைக்கு அவ சாப்பிட்டுட்டு உயிர் வாழுகிறதற்கான ஒரு காரியம் அதுதான் அவ வச்சிருக்கு. ஆனால் அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? அந்த ஜீவனத்துக்கு அவள் அன்னைக்கு சாப்பிட வேண்டிய அந்த காசு அவகிட்ட இருந்ததே அவ்வளவுதான். அதை என்ன செய்கிறாள்? கொண்டு போய் எங்க கொடுக்கிறார்? தேவனுடைய சமூகத்திலே விதைக்கிறார். அநேகர் இதை தவறாகவும் எடுத்துக்
கொள்ளுகிறார்கள். என்னன்னு சொல்லிட்டு ஆண்டவர் 2 காசு கொடுத்து தான் பார்த்தாரு, நிறைய கொடுத்தவங்கள பார்க்கல, அப்படி கிடையாது. இது என்ன முக்கியமான கான்செப்ட் என்று சொன்னால், அவர் அந்த ஆழத்தை கர்த்தர் சொல்லுகிறார், அவள் தன்னுடைய ஜீவனத்துக்கு வைத்திருந்தது, அதுதான் அவள் ஜீவனே. இந்த ஐஸ்வர்யவான்கள் கிட்ட எனக்கு ஒரு 10 லட்சம் இருக்கு, 10 லட்சம் பேங்க்ல போட்டு வச்சிருக்காங்க. அந்த 10 லட்சத்துல அவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குறாங்க நிறைவா. இல்ல அவங்களுக்கு நல்ல 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 சம்பாத்தியம் இருக்கு, அதுல இருந்து நிறைவா கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஏழை விதவைக்கு அவ அன்னைக்கு சாப்பிடலன்னா அவ செத்து போயிடுவான். புரியுதா? அன்னைக்கு அந்த காசுல அவ சாப்பிடலன்னா ஜீவனம் என்று சொன்னால என்னது, அவ ஜீவிக்கிற உயிர் வாழறதுக்கு அந்த காசு தான் இருக்கு, அதை கொடுக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா குறைவா சம்பாதிக்கிறவர்களுக்கு நிறைவான மனம் இருக்கும், ஆனால் நிறைவாய் சம்பாதிக்க உள்ளம் என்ன செய்கிறது, இறுகி போகிறது. ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா, உங்கள் சம்பாத்தியத்தை என்ன பண்ணாது, அதை விரயம் பண்ண வைப்பார். வீணான காரியங்களுக்கு அது செலவிடப்படும். அது என்ன செய்யணும், டாக்டருக்கு போகும், மற்ற தேவையில்லாத செலவுகளுக்கு திடீரென்று ஒரு ஆபத்து வரும், திடீரென்று ஒரு காரியம் வரும், திடீரென்று ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு அது கடந்து போகிறதா. ஆனா பாத்தீங்கன்னா ஒன்றுமில்லாத ஏழைகள் கர்த்தருக்கு நிறைவாய் கொடுக்கும் பொழுது அவங்க சந்தோஷத்தோட போஷிக்கப்படுவார்கள், அவள் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்படி உள்ளத்துல இருக்கிற சந்தோஷம், இந்த நிறைய சம்பாதிக்கிற மூஞ்சிகளை பாருங்க, இஞ்சி தின்ன மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சத்துல சம்பாதிக்கிறாங்க பார்த்தீங்களா, கொஞ்சமா சம்பாதிச்சு கர்த்தருக்கு மனநிறைவோடு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க முகம் அவ்வளவு மலர்ச்சி ஆயிடும், பரிபூர்ணமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இதுல என்ன நமக்குன்னு வைக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணா தெரியுமா, அவருடைய காரில் எல்லாம் கரங்களை குறுக வைக்கிறவர், அவருடைய செயல்கள் எல்லாம் எதை செஞ்சாலும் நிச்சயமாய் வாய்க்காது. ஆண்டவர் இதை தெளிவாய் சொல்லுகிறார், யார் கர்த்தருக்கு உண்மையாய் கொடுக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே ஆசீர்வதிக்கப்படுவார். இது நமக்கு விதிக்கப்பட்ட கட்டளை. நீங்க மல்கியால வாசிச்சீங்கன்னா, மல்கியால சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்க மல்கியாவை எடுத்து வாசிங்க. மல்கியா கடைசி புத்தகம், வாசிங்க. மல்கியால 3வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 3:8 மல்கியா 1106வது பக்கம். ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா, நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள். யாரை வஞ்சிக்கிறோமா, யாரை வஞ்சிக்கிறோம், தேவனை வஞ்சிக்கிறோம். எதனால உம்மை வஞ்சிக்கிறோம் என்கிறீர்கள். எதனால தெரியுமா, ஆண்டவரை எதனால ஏமாத்துறாங்களா, எதனால ஏமாத்துறாங்க, தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஊழியக்காரங்க மேல ஒரு எரிச்சல், ஒரு பொறாமை வந்தா தசம பாகத்தை நிறுத்திடுவாங்க. அவங்க நம்ம கொடுத்து தானே சாப்பிடுறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கொடுக்கிறது எனக்கு தவிர என் ஊழியக்காரர்களுக்கு அல்ல. அவர் தரத்திலிருந்து கொடுக்கிறது தான் மற்ற காரியங்கள் எல்லாமே. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஒரு கவர்மெண்ட் இருக்கு, அந்த கவர்மெண்ட்ல ஒரு ஸ்டாஃப், கவர்மெண்ட்ல வேலை செய்யற கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல இருக்காங்க. நீங்க எல்லாம் சிலர்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, இவ்வளோ கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் நேரடியாய் பப்ளிக்கா கொடுக்குது சம்பளம். ஏமா நீங்க கவர்மெண்ட்ல வேலை செய்றீங்க, அதனால உங்களுக்கு காசு கொடுக்கணும்னு பப்ளிக் கொடுக்குதா, பொதுமக்களை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவங்க எங்க கொடுக்குறாங்க, காசை எங்க கொடுக்குறாங்க, வரி என்ற ஒரு காரியம். வரி என்பது என்னது, கட்டாயம். வரியை நீ நாம கொடுக்கலன்னா ஏறிட்டே போவோம். அடுத்து நோட்டீஸ் அனுப்புவாங்க, அடுத்து என்ன பண்ணுவாங்க, நமக்குரியது என்ன பண்ணுவாங்க, நமக்குரியதுல அவங்க என்ன பண்ணுவாங்க, இனி இது உனக்கு சொந்தம் அல்ல என்று சொல்லிவிடுவாங்க. இதுதான் என்னது, கவர்மெண்ட்டுக்குரிய காரியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மனுஷன் நடத்துற கவர்மெண்ட் எப்படி இருக்கிறது, நாம இந்த கவர்மெண்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறது, நல்லா கவனிச்சுக்கோங்க. புத்தி இருக்கிறவங்களுக்கு மண்டையில நல்லா வரும். என்னது, இந்த கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னு சொன்னா என்ன பண்ணுது, அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை வச்சிருக்கு. ஒன்று எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் பொதுத்துறை, அதுக்கப்புறம் வாட்டர் இல்லையா, தண்ணிக்கு,
அப்போ குடிநீர் வாரியம், அப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நாம என்ன பண்றோம்? இந்த டிபார்ட்மெண்ட்ல ஸ்டாஃப்ங்க வேலை செய்றாங்களா? தெரியல, படிச்ச பிள்ளைங்க தானே. என்னது இந்த டிபார்ட்மெண்ட்ல தானாவே இயங்குதா? ஒரு ரோபோட் வந்து இயங்குதா? யார் செய்யுது? மனுஷன் இல்லையா? ஸ்டாஃப்ங்க என்ன பண்றாங்க? இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்றாங்க. அவங்க வேலை செய்யும் பொழுது இங்கே இந்த அரசாங்கம் அதுக்கு என்னவா இருக்கிறது? தலைமையா இருக்கிறது. இந்த அரசாங்கத்துக்கு நாம என்ன செய்கிறோம்? அந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக நம்ம பயன்படுத்துகிற அந்த காரியங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? யாருக்கு வரி செலுத்துகிறோம்? யாருக்கு செலுத்துகிறோம்? சத்தமா சொல்லுங்க. அரசாங்கத்துக்கு செலுத்துகிறோம். அந்த வேலை செய்யற குடிநீர் வாரிய ஸ்டாஃப் இருந்தாமா, நீ எங்களுக்காக என்ன பண்ற, ஒரு மாசமா வேலை செஞ்சு இருந்தா நீ சம்பளம் வச்சுக்கோன்னு பொதுமக்கள் போய் கொடுக்குறோமா? இல்ல பொதுப்பணித்துறைக்கு கொடுக்குறோம்? பொதுப்பணித்துறையில வேலை செய்யறவங்க ஸ்ட்ரைட்டா கொடுக்குறோமா? இல்ல ஈபில வேலை செய்யறவங்க ஸ்ட்ரைட்டா கொடுக்குறோமா? கிடையாது. அதனுடைய ஹெட் என்னது? அதை நிர்வகிக்கிற தலைமைக்கு நம்ம என்ன பண்றோம்? அதை பயன்படுத்துகிற அந்த வரியை நம்ம என்ன பண்றோம்? செலுத்துறோம். அவங்க என்ன செய்றார்கள்? அந்த வரியிலிருந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குரிய ஸ்டாஃப் கொடுக்கறாங்க. சம்பளம் கொடுக்கறாங்களா இல்லையா? இல்லையா? ஃப்ரீயா வேலை செஞ்சுட்டு வரீங்களா? கவர்மெண்ட்ல வேலை செய்றவங்க என்ன ஃப்ரீயா வேலை செஞ்சுட்டு வரீங்கன்னா ஆமென் சொல்லுங்க. ஏன்னா காசு இல்லாம நான் கவர்மெண்ட்ல வேலை செய்யணும், நான் என்ன பண்றேன்? தொண்டு செய்து விட்டு வருகிறேன், நான் சேவை செய்து விட்டு வருகிறேன். ஃப்ரீயா யாரும் வேலை செய்யல, சம்பளமே வாங்காம. அப்படியானால் தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஒரு வேலை செய்கிற தேவனுடைய வேலைக்காரர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? தேவனுக்காய் நம்ம எனக்கு வேலை கொடுத்திருக்கிறார், எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார், எனக்கு சம்பாத்தியம் கொடுத்திருக்கிறார், எனக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறேன். தேவனுக்கு நான் என்ன செய்யறேன்? நன்றி செலுத்தும்படியாய் அவருக்கு நான் என் பிரயாசத்திலிருந்து நான் பணத்தை செலுத்துகிறேன், தசம பாகத்தை நான் செலுத்துகிறேன் என்று சொல்லி அவருக்கு கொடுக்கும் பொழுது அவருக்கால் வேலை செய்கிற அந்த வேலைக்காரர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? அதை போஷிப்புக்கு கொடுக்கிறார். அப்போ கவர்மெண்ட்ல வேலை செய்யற கவர்மெண்ட் ஸ்டாஃப் எனக்கு சம்பளம் கொடுத்தாதான் நான் வேலை செய்வேன்னு சொல்றீங்க, இல்ல எனக்கு சம்பள உயர்வு கிடைக்கல அதனால ஸ்ட்ரைக் பண்றேன்னு சொல்றீங்க. ஆனா தேவனுடைய ஊழியக்காரர் மட்டும் கல்லையும் மண்ணையும் சாப்பிட்டு கல்லுகளை அப்பமாக மாற்றி சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்களா? எப்படி அது? இது ஊழியக்காரர் மீது ஒரு வன்மம், ஒரு எரிச்சல் வரும் பொழுது என்ன செய்கிறார்? நான் தேவனுடைய ஆவிகளை தேவனாலே நான் ஆவிகளை பகுத்தறிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இது வந்தவர்களாக இருக்கட்டும் வராதவர்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும் சேர்ந்தது அந்த காரியம். அப்போ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகளை கை வைக்கும் போது ஆண்டவர் நம்முடைய நன்மைகள் என்ன பண்ணுவாரு? நிச்சயமா என்ன பண்ணுவாரு? அவர் கரத்தை வைப்பார். அவர் கரத்தை வைத்தால் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியாது? எழுந்திருக்கவே முடியாது. இது என் ஆவியிலே பேசல, என் ஞானத்துல பேசல, தேவனுடைய ஞானத்திலே நான் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். இங்க ஆண்டவர் சொல்லுகிற காரியம், மனுஷன் தேவனை வஞ்சிக்கிறான், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என்னது அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்குமா? நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தில் பறவைகளை திரட்டி இடங்கொள்ளாமல் போகும் கொள்கையில் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டார்களோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு கொடுக்கலன்னா சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். என்ன சொல்றாரு? தசம பாகங்கள் எல்லாம் எங்க கொண்டு வரணுமா? பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கான காரியங்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கான வேலைகள் இதெல்லாம் செய்யணும்னா சும்மா வருமா? இந்த காரியங்கள்லாம் சபையில நடக்கிற காரியங்கள் சும்மாவே வந்துருமா? இல்ல. அப்ப தேவன் அவர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்திலிருந்து ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? அவருக்கு மனம் வந்து நிறைவா என்ன செய்யணும்? தங்கள் ஆசீர்வாதத்திலிருந்து உண்மையாய் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்ப நான் என்ன பண்ண தெரியுமா? வானத்தின் பலகணிகளை திறந்து என்ன பண்ணுவேன்?
உங்களுக்கு இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆண்டவர் அஷூரன்ஸ் கொடுக்கிறார். இது அன்னைக்கு மாத்திரம் இல்லை, இன்னைக்கும் என்னைக்கும் ஆண்டவர். அதனாலதான் ஆண்டவர் காணிக்கப்பட்டுக்கிட்ட இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறார். நாம் எந்த நிறைவிலிருந்து கர்த்தருக்கு கொடுக்கிறோம் அந்த நிறைவுல தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இப்படி உள்ளம் எப்படியா இருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால இந்த வார்த்தைகளை நீங்க கேட்ட பிறகும் தெய்வ பயம் இல்லாமல் நடந்து கொள்ளும் என்றால் ஆண்டவர் சொல்ற நீங்கள் சபிக்கப்பட்டவர்களுக்கு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. இது என்னுடைய வார்த்தை அல்ல, இது என் சொந்த எழுத்தும் அல்ல, நான் பைபிளை எதையும் எழுதி வச்சு நான் பேசவும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. இதற்கு பின்பு நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு விரோதமாய் சிந்திக்குமானால் நிச்சயமாய் நம்முடைய வருமானம் பொத்தல் பையிலே போடப்பட்ட பணமாயிரும். எல்லாம் என்ன பண்ணோம், போட்டு நிறைய விட்டு போடுவோம் உள்ள நிறைய. நீ ஒரு சம்பளம், நீ ஒரு சம்பளம், நீ ஒரு சம்பளம், 4 சம்பளம் வந்தாலும் எல்லாம் என்னது மொத்தமா எதுல போடுவோம், பொத்தல் பையில போடுவோம். பொத்தல் பையில போட்டா என்ன ஆகும், பையே இதான் இருக்கும். என்ன நிறைவு வந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால் நிச்சயமாய் நாம் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் இதை தெளிவாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் இந்த சம்பவத்தின் அடிப்படையிலே தேவன் எங்கே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார் சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தர்ம பெட்டிக்கு அருகில், காணிக்கை பெட்டிக்கு அருகிலே கர்த்தர் செய்கிறார், அவர் அமர்ந்து இதை பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப நீங்க என்ன பண்ணி யோசிக்கணும், ஓ காசு ரொம்ப தேவைப்படுது போல இருக்கு, ரொம்ப கஷ்டம் போல இருக்கு, நம்ம கொடுக்காதனால அப்படின்ற நினைப்புல நீங்க எதையும் நினைச்சுக்கோங்க. இன்றைக்கு வரைக்கும் என் ஆண்டவர் பரிபூர்ணமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். எப்படி எங்களுக்கு தெரியாது, 1 ரூபாய் தான் இருக்கும். அந்த 1 ரூபாயிலே நாங்க பரிபூர்ணமாய் இருக்கிறதை வைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி சாப்பிட்டு கொண்டிருக்கோம். அல்லேலூயா. இருந்தா பிரியாணி, இல்லைன்னா என்னது, ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரோ அது. ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் எப்படி நடத்துறாரு, திருப்தியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நாளும் மனதிலே ஒரு சஞ்சலம் இல்லாதபடி கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆனா கர்த்தரை வஞ்சிக்கிறவர்களுக்கு எல்லா நன்மையும் என்ன பண்ணும், குறைவுபடும். அப்ப கர்த்தரை தேடுகிறவர்களுக்கே நன்மை குறைபடாது. கர்த்தருக்கு 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப அவர்களுக்கு நன்மை குறைவுபடுமா, நிச்சயமாய் குறைவுபடாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதனால நம் இருதயத்தின் நிறைவிலிருந்து நாம் கர்த்தருக்கு கொடுக்கும்படியா நாம் தேவ சமூகத்திலே நம்மை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் அவருடைய சமூகத்திலே வருகிற சூழ்நிலைகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் அறிந்து கர்த்தருக்கு என்ன பண்ணணும், நாம் கனத்தை செலுத்த வேண்டும். மனுஷனை பார்க்காதபடி கர்த்தரை பார்க்கணும். அல்லேலூயா. மனுஷங்க உங்களுக்காக ஜெபிக்கிற ஊழியக்காரரை நின்று கொண்டிருக்கிறார். இங்க நாங்க ஜெபிக்கலன்னா அங்க உங்க அடுப்பு எரியுமா, நிச்சயமா இல்லை. ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்திலே முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ச்சியாக நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தினுடைய அவர் என்ன செய்கிறார், இந்த வார்த்தைகளை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் இந்த காரியத்தை சொல்லும் பொழுது அவர் எங்க இருக்கிறார் சொல்லி பார்த்தோம், தர்ம பெட்டிக்கு அருகிலே அவர் என்ன செய்தார், அமர்ந்து கொண்டிருந்தார். தொடர்ச்சியாய் வாசிமா 9ஆம் அதிகாரத்துல 8ஆம் அதிகாரம் மறுபடியும் அவர்கள் நோக்கி, நான் பேசுகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்றார். இந்த வசனங்களை முன்னாடி இந்த வசனங்களை அவருடைய வேலை இன்னும் வராதபடினால் ஒருவரும் அவரை என்ன பண்ணலையா, பிடிக்கவில்லை. அந்த டைம்லயும் அவரோட டைம் என்ன பண்ணல, வரல. அவர் டைம் வராதபடினால ஒருவரும் என்ன பண்ணல, அவரை தொட முடியல. நான் தான் சொல்லியிருக்கேன், அவர் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் தன்னை ஒப்பு கொடுத்தாதான் என்ன பண்ண முடியும், அவரை பிடிக்க முடியும். ஆண்டவர் தைரியமா எந்த சூழ்நிலையிலும் அவர் யாரை குறித்து அவர் என்ன பண்ணல, பயமோ அச்சமோ அவர் கொள்ளவே இல்லை. இங்க பார்க்கும் பொழுது அடுத்த வசனம், அடுத்து இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்றார். இந்த வார்த்தையில இயேசு கிறிஸ்து ரொம்ப அன்பா பேசியிருக்கிறாருன்னு சொன்னா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப அன்பா பேசியிருக்காரு அப்படின்னு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையில எங்கேயாவது அவன் ரொம்ப அன்பா தடவி கொடுத்து பேசுற மாதிரி இருக்கா? என்ன சொல்றாரு, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்திற்கு வர உங்களால்
கூடாது என்றார். இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் வள வள வெண்டங்காய் என்று பேசினதே கிடையாது. எங்கேயுமே இயேசுவோட பேச்சு வளவளா கொழகொழா பாலிஷ்டா சும்மா அப்படியே நைஸ் பண்ற மாதிரி அப்படியே தடவி கொடுத்து ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணாரு, நைஸா பேசினதே கிடையாது. இன்னைக்கு மனுஷங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை அப்படியாய் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். தேடி தேடி ஏதாவது கிடைக்குமா? ஆனா இயேசு கிறிஸ்து ஆரம்பமே அதிரடி தான். என்னது ஆரம்பமே அதிரடியா தான் வந்து இறங்குறாரு. என்னன்னு சொல்லி வர்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இங்க பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிற முதல் வார்த்தை என்னது? சாதாரணமா மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு அப்படியா பேசிருப்பாரு? எப்படி பேசிருப்பாரு? அதிகாரத்தோடு. ஏன் நான் ஒரு இடத்துல இருந்து பேசினா அது எப்படி இருக்குமா? 5000 பேருக்கு மேல ஆண்டவர் பந்தி இருக்கிற இடத்துல, பந்தி வச்ச இடத்துல ஆண்கள் மாத்திரம் 5000 பேர், குழந்தைகள் லேடிஸ்லாம் சேர்ந்தா கிட்டத்தட்ட ஒரு 20000 பேர். அப்ப இந்த 20000 பேருக்கு கேட்கிற மாதிரி ஏசப்பா எப்பவுமே பிரசங்கம் பண்றாருன்னு சொன்னா, இவ்வளவு ஜனங்கள் கூடி வராங்கன்னு சொன்னா ஏசப்பா எப்படியா பேசுவாரு? எப்படி பேசிருப்பாரு? நான் வேணா மைக் வச்சு பேசுறேன், அவர் எப்படி பேசிருப்பாரு? சத்தமாய் பேசியிருப்பார். அவருடைய பிரசங்கத்தை கேட்கும்போது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அவர் பரிசேய சதுசேயர் போல அல்ல, பரிசேய வேத பாரகரை போல அல்ல. அவர் எப்படி பிரசங்கித்தாராம்? அதிகாரம் உள்ளவராய். ஹல்லேலூயா. அதிகாரம் உள்ளவராய் அவர் போதித்தார். அப்ப சத்தியம் எங்கே இருக்கிறதோ அங்கே அதிகாரத்தோடு தான் வரும். இதை செய்யணும், இப்படித்தான் செய்யணும், இப்படிதான் நடக்கணும், இதுதான் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டது, இதுல கொஞ்சம் பார்த்து பண்ணுங்களேன் அப்படியெல்லாம் கிடையாது. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், கர்த்தர் இப்படிதான் சொல்லுவார். ஹல்லேலூயா. இதுல மனுஷங்க கிட்ட எதுலையும் வளைஞ்சு போக வேண்டிய அவசியம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க இயேசு கிறிஸ்து எப்படி பிரசங்கிக்கிறாரு, அவர் சொல்லுகிற வார்த்தையை பார்த்தீங்களானால் இங்கே ஆண்டவர் அவ்வளவு அதிகாரத்தோடு கூட அவர் பேசுகிறார். நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் என்ன பண்ணாது? வாய்ப்பில்லை கண்ணா, வாய்ப்பில்லை ராஜா. நீங்க நான் போகிற இடத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு என்ன இல்லை, சான்ஸே இல்லை அப்படின்னு நானா சொல்றேன்? யார் சொல்றது? இயேசு கிறிஸ்து. அவர் என்ன சொல்றாரு? நான் போகிற இடத்துக்கு நான் போறேன், நான் போயிடுவேன். நான் போயிட்ட பிறகு நீங்க என்ன பண்ண முடியாது, அங்கே வர முடியாது. ஏன்னா கர்த்தரிடத்துல இருதய கடினத்தோடு கூட, கர்த்தரிடத்துல இருமாப்போடு கூட, கர்த்தரிடத்துல வஞ்சிக்கிற எண்ணங்களோடு கூட, கர்த்தரிடத்துல எந்த விதத்திலும் அவரை ஏமாற்றுகிற சூழ்நிலையோடு கூட நான் வரவே முடியாது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் போறேன், ஆனா நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்கள் என்ன பண்ணுவீங்க? சாவீர்கள். எப்ப தெரியுமா? நான் போயிட்ட பிறகு. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் போன நாட்கள் ஒன்று. அது என்னது? முதலாவது ஆண்டவர் எடுத்துக்கொண்ட பிறகு. இரண்டாவது இப்ப நமக்கு கொடுக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா? நான் போவேன், மறுபடியும் வந்துட்டு என்ன பண்ணுவேன்? எனக்கான என் சபையை நான் என்ன பண்ண, எனக்காக ஆயத்தமா இருக்க என் சபையை நான் அழைத்து கொண்டு போவேன். நான் போயிட்ட பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னை தேடுவீர்கள். ஆனால் என்னை தேடி நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். என்னென்ன காரியங்களை கர்த்தருக்கு விரோதமாய் நாம் செய்து கொண்டிருக்கிறோம், துணிகரமாய் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். துணிகரமாய் சினிமா, துணிகரமா தகாத சூழ்நிலைகள், துணிகரமாய் வேண்டாத இடங்களுக்கு கடந்து போகுது, துணிகரமாய் வேண்டாத பேச்சுகள், துணிகரமாய் வேண்டாத நடக்கைகள், துணிகரமாய் கர்த்தரை வஞ்சிக்கிற காரியங்கள், இவை எல்லாவற்றுக்கும் கர்த்தர் சொல்றாங்க, என்ன தேடுவீங்க, ஆனா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க. நீங்க என்ன தேடி அந்த பாவம் என்ன செய்யும்? உங்களை அங்க வராதபடிக்கு என்ன பண்ணும்? உங்கள் பாவங்களிலே நீங்கள் சாவீர்கள். அந்த பாவமே என்ன செய்யுமா? மனுஷனை நியாயம் தீர்க்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க வாசிப்பீர்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு நித்தியமான ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நித்திய மரணம் நமக்கு நேரிடாதபடிக்கு கர்த்தர் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். எந்தெந்த காரியத்திலே நாம் கர்த்தருக்கு உண்மையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இங்கே இந்த வேத வசனத்தை நீங்க பார்க்கலானால் அது ஒரு பயத்துக்குரிய வார்த்தை, அது ஒரு நடுக்கத்துக்குரிய வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்டு உங்களுக்கு பயமா இல்லையா? எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்கும்போது பயப்படுறீங்க? இந்த வார்த்தையை கேட்கும்போது பயமா இல்லையா? இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு 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 பயமா இல்லையா?
அப்படி இல்லைன்னா நிச்சயமாய் நரகம் நிச்சயம் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பயம் இல்லைன்னா அப்படிப்பட்ட யார் பயந்து நடுங்கிறார்? என் வசனத்திற்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல எத்தனை பேர் உண்மையா நீங்க நடுங்குறீங்க அவருடைய வசனத்துக்கு? ஆண்டவருடைய வசனத்துக்கு நடுங்கினாதான் நாம கர்த்தரால நோக்கி பார்க்கப்படுவோம். அப்ப அவருடைய வார்த்தை இந்த பயபக்திக்குரிய வார்த்தை, ஒரு ஃபியர்ஃபுல் வேர்ட். இந்த வார்த்தை நமக்கு வரும்பொழுது நாம் அதற்கு நடுங்காமல் இப்படி இருப்போமானால் நிச்சயமாய் ஆண்டவர் அங்கே ஏறுவார். இப்ப நான் பிரசங்கிக்கும் பொழுது யாருடைய உள்ளமெல்லாம் அந்த வார்த்தையை கேட்டு நடுங்குகிறது? யாருக்கெல்லாம் அந்த வார்த்தையை கேட்டு ஒரு நடுக்கம், ஒரு பயம் வருகிறது? ஐயோ ஆண்டவரே, நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா? நான் என் பாவத்துல நரகத்துக்கு போயிடுவேன், என் பாவத்தை நான் செத்து போயிடுவேன். சாவுல எந்த சாவு தெரியுமா? சரீர பிரகாரமான சாவுல, நித்திய மரணம், நித்திய ஆக்கினை. கர்த்தர் இந்த வசனத்திற்கு நடுங்குகிறவர்களை கர்த்தர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன நானா சொல்றேன்? என் வசனத்துக்கு நடுங்குறவனை நான் நோக்கி பார்ப்பேன். யார் சொல்றது? கர்த்தர் சொல்றது. யாருடைய உள்ளம் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறதோ அவர்களை தான் கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த பயத்துக்கும் நடுக்கத்துக்குரிய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிப்பில்லானால் நீதிமொழிகள் 11:4 எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 11:4. கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிஞ்சது? ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? கோபாக்கினை நாளில் உங்கள் ஐஸ்வர்யம் உதவாது. அப்ப ஆண்டவரே, என் தசமபாகத்தை இப்ப கொடுக்கிற ஆண்டவரே, இப்ப கொடுக்கிற ஆண்டவரே, உன் தசமபாகமாவது நீயா போயிட்டே இருக்கிற ஆண்டவர். கோபாக்கினை வரும் பொழுது ஆண்டவரே, நான் மனம் திரும்புற ஆண்டவரே, நான் மனம் திரும்புற ஆண்டவரே. நமக்கெல்லாம் எப்ப குத்துதோ அப்பதான் நமக்கு என்ன வரும்? பயம் வரும் இல்லையா? அந்த கோபாக்கினை நாள் என்பது என்னது? அது மிக பயங்கரமான ஒரு நாள். ஆண்டவர் நியாயத்திற்கு செய்கிற நாள். நோ எக்ஸ்கியூஸ். ஆண்டவர் அந்த இடத்துல நியாயாதிபதியா இருப்பார். இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார்? நியாயாதிபதியா இருப்பார். நீங்க புதிய ஏற்பாட்டுல அவர் பரிசேயர் சதுசேயர் இஸ்ரவேல் ஜனங்களை போதிக்கும் பொழுது அவ்வளவு பயங்கரமா பேசினார்னா அந்த இடத்துல அவரோட எல்லாமே மாறி போயிடும். அவர் அப்படியே சிங்காசனத்துல ஜெயஜாண்டிகா உட்கார்ந்து இருப்பார். நியாயாதிபதி ஜட்ஜ் தீர்ப்பு கொடுக்கிற இடம். அங்க போய் தீர்ப்பை மாத்தி சொல்லுங்கன்னு சொல்லவே முடியாது. என்னது? தீர்ப்பை மாத்தி சொல்லவே முடியாது. அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? சொன்னது சொன்னதே. ஹல்லேலூயா. கோபாக்கினை நாளில் என்னவா? அந்த ஐஸ்வர்யம் எனக்கு பொத்தி பொத்தி பாதுகாக்கிறீங்களா? அந்த ஐஸ்வர்யம் அது என்ன பண்ணாதான்? உதவாது. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர்ல எதை கொடுத்து என்ன பண்ண முடியாது? சரி கட்ட முடியும். ஆண்டவர் எந்த நாளிலே அவருடைய ராஜ்யத்திற்கு தேவைப்படுற அந்த நாளிலே நாம் அவரை வஞ்சித்து அவர் தண்டனை கொடுக்கிற அந்த கோபாக்கினை நாளிலே நம்ம போய் ஆண்டவரை எப்ப கொடுக்குறேன் நான் தூக்கிட்டு போவோம் காசை, போ நரகத்தை என்ன பண்ண கொண்டு போய் வச்சுக்கன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இங்க ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. எதையும் ஆண்டவர் எந்த வார்த்தையுமே வேதத்திலே மறைக்கப்பட்டதாய் இல்ல. இங்க ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது தான். கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் என்ன பண்ணாதான்? உதவாது. அதை கொடுத்து என்ன நரகத்துக்கு மான ஆண்டவரை என்ன பரலோகத்துக்கு கொண்டு போயிடுங்க என்ன பண்ண முடியாது. அவர்கிட்ட எந்த இதுவும் கொடுத்து என்ன பண்ண முடியாது. எந்த பணத்தை கொடுத்தோம் அங்க லஞ்சம்ன்ற பேச்சுக்கு இடம் இல்லை. எதையும் கொடுத்து ஆண்டுகிட்ட என்ன பண்ண முடியாது. அப்ப சரி கட்ட முடியாது. அது மாத்திரமல்ல, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். நீதி யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த நீதி நம்ம என்னவா மாற்றி? நீதிமானாய் மாற்றிருக்கிறார். நீதிமானாய் மாற்றப்பட்டவர்கள் என்ன செய்யணும்? தேவன் சொல்லுகிற நீதிக்குரிய காரியங்களை என்ன பண்ணணும்? நாம செய்யணும். அவர் ரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி இருக்கிறார். பிள்ளைகளாய் இருப்பவர்கள் என்ன பண்ணணும்? தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டுமா இல்லையா? தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டுமா இல்லையா? அப்ப தகப்பனுடைய வார்த்தைக்கு செவி கொடாதவர்கள் பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்வாரா? அவளை பிள்ளைகள் என்ற இடத்துல அங்கு வைக்க முடியுமா? முடியாது. அப்ப அந்த நீதியில நடக்கிறவர்கள் எப்படியா
பண்ணுவாங்கன்னா மரணத்துக்கு தப்புவிக்கப்படுவார்கள். மரணம் என்பது நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், கால் நீட்டி படுத்துட்டு ஜீவன் போனா வருகிற மரணம் அல்ல. இது வந்து எல்லா மனுஷனுக்கும் நேரிடுகிற மரணம். எல்லா மனுஷனுக்குமே இது நடக்கும். எப்படிப்பட்ட பெரிய வரமே வாங்கிட்டு வந்தாலும் அவங்க கூட செத்துதான் போவாங்க. யாருமே மறிக்காம இருக்க மாட்டாங்க. இந்த மரணத்தை குறித்து சொல்லவில்லை. நித்திய காலமாய் ஒரு மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நாம் மரண வாசலில் நிற்கிறோமா இல்ல நித்தியத்தின் வாசலில் நிற்கிறோமா? இதை நாம் தீர்மானித்துக் கொள்வோம். இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை நான் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. என் பணம் என்ன பண்ணாது, நியாயத்துக்கு நாள்ல என்னை காப்பாத்தாது. நான் இப்பவே ஆண்டவருக்கு நான் நீதி செய்கிறவளாய் நான் இருக்கணும், நீதி செய்கிறவனா இருக்கணும். நாம் என்ன பண்ணணும், தீர்மானிக்க வேண்டும். கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். நம்ம என்னதான் பிளான் போட்டு நம்ம ஒரு 5 ஆண்டு திட்டம் மாதிரி நம்ம எவ்வளவு பிளான் போட்டு வச்சாலும் திடீர்னு ஆண்டவர் வரும்போது நம்முடைய செல்வம் என்ன பண்ணாது, நமக்கு ஒண்ணுமே உதவாது. அல்லேலூயா. நல்ல கர்த்தருடைய நீதியை நடப்பிக்க நாம் தீர்மானிப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை நித்தியத்துக்குரியவர்களாய் நம்மை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். ரோமர் 8:6. ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. ஆமென். மாம்சத்துடைய சிந்தை என்னது? மரணம். நம்ம மாம்சத்துல என்னெல்லாம் சிந்திக்கிறோமோ அதெல்லாம் என்ன ஆகும், மரணத்துக்குள்ள அழிந்து போகிறது. நம்ம இன்னைக்கெல்லாம் உட்காந்து நம்ம எதை யோசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்காக இன்னைக்கு நம்ம யாரை ஆதாயப்படுத்தலாம், நம்ம இன்னைக்கு எத்தனை பேருக்காக ஜெபிக்கலாம், நம்முடைய சபையில ஆத்துமாக்கள் குறைவா இருக்கிறதா நாம் அதற்காய் ஜெபிக்கலாம், நம்முடைய சபையில தேவைகள் இவ்வளவா இருக்கிறதை நாம் அதற்காய் ஜெபிக்கலாம், தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமா வரப்போகுது அதற்காக நான் ஆண்டவரோடு கூட இன்னும் நெருங்கி உறவாடுகிறதுக்கு நம்முடைய சமூகத்தை நான் தேடணும். இப்படி நம்ம யோசிச்சிருக்கோமா? இந்த சிந்தை நமக்கு இருந்திருக்கா? எதை வாங்கலாம், எதை வைக்கலாம், எதை பண்ணலாம், எதை புரட்டலாம், எதை மாற்றலாம். இப்போ இன்னைக்கு வந்து விலை ஏறி போச்சு. இதுக்கு இனிமே இன்னும் நம்ம நல்லா புடிச்சு வச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், 4 நகை நட்டு வாங்க முடியும். இன்னைக்கு சம்பாத்தியமே நமக்கு நகைக்கே போயிடும் போல இருக்கு. அதுக்காக இனிமே நம்ம சேர்த்து வைக்கணும். இந்த சிந்தையே இருந்தால் அது என்னவா? மாம்ச சிந்தை. அது எதை கொண்டு வரும்? எதை கொண்டு வரும்? மரணத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ, ஆவியின் சிந்தை என்னது? ஜீவனும் சமாதானம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் படுத்தா கூட இந்த செகண்ட் நான் கண்ணை மூடினா என் உயிர் போச்சுன்னா அங்க நான் கண்ணை திறப்பேன். இது சத்தியம், நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் இங்க எப்பவுமே அவர் தான் இருக்கிறார். இங்க எப்பவுமே அவர் தான் இருக்கிறார். என் நினைவு சிந்தை என் பிள்ளைகிட்ட பேசும்போது கூட நீங்க பேசாம அங்கேயே இருந்திருக்கணும். ஏன்னா நான் பிள்ளைகளிடத்துல சொல்லும் போது கூட இதைத்தான் நான் சொல்லுவேன், அந்த ஒரு பிள்ளை நாம் எப்படியா நடக்க வேண்டும். மாம்ச சிந்தை மரணம். எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம்? நான் கண்ணை மூடினா நான் மரணத்தை, சரீர பிரகாரமான மரணத்தை சந்திச்சேன்னா நான் எங்க போய் சேர்வேன், எங்க கண்ணை திறப்பேன்? அல்லேலூயா. பரதீசிலே கண்கள் திறக்கப்படும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவார். இந்த நிச்சயம் தான் என்னது? ஜீவனும் சமாதானம். இந்த ஒண்ணுமே இல்லை, எதையும் சேர்த்து வைக்கல, எதையும் கொள்ளையடிக்கல. அதனால மனசு நிறைவா இருக்கு, சமாதானமா இருக்கு. எதையும் நான் விட்டுட்டு போனாலும் கவலையே கிடையாது. அப்படியே வீட்டை தான் விட்டுட்டு போனோம். அப்படியே வீட்டை விட்டுட்டு போனா அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லையா? அப்ப வேற ஒண்ணுமே கிடையாது. கண்ணை மூடினா நான் எதுக்காக இதை நானும் விட்டுட்டு போனமே, ஒரு கவலையும் இல்லை. ஏன்னா கொண்டு வந்ததும் ஒன்றுமில்லை, கொண்டு போவதும் ஒன்றுமில்லை. ஒரு சமாதானம் இதயத்துல, ஒரு நிறைவு. ஏன்னா நிறைய விட்டுட்டு தான் நாங்க வந்திருக்கிறோம். அவ்வளவு பெரிய காரியங்களே விட்டுட்டு வந்திருக்கிறோம்னா இதெல்லாம் என்னது? ஒண்ணுமே கிடையாது. பெரியவைகளே விட்டு வந்த பிறகு சிறிதானவை ஒன்றும் கிடையாது. ஏன்னா அதை காட்டில் பெரிதானது ஒன்று என்ன பண்ணிட்டு இருக்கு? காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இவைகளை காட்டிலும் பெரிதான ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு காரியம், இந்த ஒரு நிச்சயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க. எனக்கு சமாதானம் இல்லை, காரணம்
கர்த்தருடைய சமாதானம் நமக்குள்ளே இல்லைன்னா நம் இருதயத்துல சமாதானம் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. நம் உள்ளத்துல சமாதானம் இருக்கவே இருக்காது. நிறைய காரியங்கள நம்ம சில வேலையில கூட்டணுமா வீட்டை அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது பாஸ்டர் சொல்வாரு, விடுமா பரவாயில்ல, திருடம் வந்தா கூட ஐயோ பாவம்னு பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லையேன்னு பார்த்துட்டு ஒரு 1000 ரூபாய் வச்சுட்டு போவான், நீ திறந்து விட்டே பாருங்க. ஏன்னா நமக்கு ஒரு கவலை இல்லை, நான் இதை வச்சுட்டு வந்திருக்கேனே ஏதாவது போயிடுமோ, ஒன்றுமில்லை. அதனால மனசு எப்படி இருக்கு? நிறைவும் சமாதானம் இருக்கு. இல்ல கர்த்தருக்குள்ளே நாம் சமாதானமா இருக்கிறோமா? கர்த்தருக்குள்ளே நாம் நிறைவா இருக்கிறோமா? கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருக்கிறோமா? இதுதான் நமக்கு நித்தியமாய் நிறைந்திருக்கிறதா இருக்கிறது. மாம்சத்தின் சிந்தை மாம்சத்துக்குள்ளே சிந்தித்து 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 வாழ்வோமானால் அது என்னவா இருக்கிறது? நமக்கு நித்திய மரணத்தை கொண்டு வரும். தயவு செய்து ஆண்டவருக்கு யார் அதிகமான கணக்கு கொடுப்பாங்க தெரியுமா? சத்தியம் இல்லாத சபையில இருக்கவங்க கூட அவங்க சொல்லிடுவாங்க, ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் சொல்லல, ஆண்டவரே எனக்கு சொல்லி இருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன், நான் அந்த போதகரை பார்த்துட்டே நான் ஏமாந்துட்டேன், அவர் அப்படியெல்லாம் பேசி அவர் நல்லா தானே இருக்கிறாரு, அவர் கோட் சூட்லாம் போட்டு பேசுறாரு, அவர் நல்ல நல்ல ட்ரெஸ்லாம் போட்டு பேசுறாரு, அவர் நல்லா பார்க்கறதுக்கே நல்லா இருக்கிறாரு, பளிச்சுன்னு இருக்கிறாரு, அவர் நல்லா வசதியோட தானே இருக்கிறாரு, அதனால அவர் பேசினா அவர் மாதிரியே நான் எப்படி இருப்பேன், அந்த மாதிரி இருப்பேன்னு சொல்லி அந்த வார்த்தையே கேட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நான் அப்படி நடக்க முடியாம போயிட்டேன். ஆண்டவரே எனக்கு சொல்ல முடியல, எனக்கு யாருமே இந்த சத்தியத்தை சொல்லன்னு அவங்க தப்பிச்சுக்குவாங்க. புரியுதா? சத்தியம் எங்கே கிடைக்கிறதோ அவர்கள் சத்தியத்தின்படியாய் நடக்கவில்லை என்றால் கர்த்தருக்கு அதிக கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் எங்ககிட்ட கேட்க மாட்டார். நான் சொல்றேன், ஏசப்பா நான் சொல்லிட்டேன், ஏசப்பா எனக்கு நீங்க என்னென்ன கொடுத்தீங்களோ நான் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன், அவர்கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் அடுத்து நீ வா, நீ அவங்க சர்ச்சுக்கு தானே போனேன், அந்த சபைக்கு தானே போனேன், உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கல்ல, யாருக்கு கணக்கு கேட்கப்படும்? யாருக்கு அதிகமா கொடுக்கிறாரோ, யாருக்கு அதிகமா வார்த்தைகளை கொடுக்கிறாரோ, உள்ளவன் எவனோ அவனுக்கு என்ன பண்ணுவாராம், இன்னும் கொடுப்பார். அப்ப இல்லாதவனுக்கு அதை கேட்கிற திறன் இல்லாதவர்களுக்கு உள்ளதையும் எடுத்துக் கொள்வார். அல்லேலூயா. இன்னும் சத்தியத்திலே நடக்க வேண்டும், இன்னும் தேவனுடைய வார்த்தையிலே நடக்க வேண்டும், இன்னும் தேவனுக்காய் வாழ வேண்டும் என்று அதை ஏற்றுக்கொண்டு அதன்படியா நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் பண்ணுவார். இந்த பூமிக்குரியவர்களை கொடுப்பார், உன்னதத்துக்குரியவர்களை கொடுப்பார். ஆனா அந்த வார்த்தைகளை கேட்டு அதை அசட்டை பண்ணி அதை கேட்காதவங்க போல நடந்துக்கிறவங்களுக்கு கர்த்தர் பண்ணுவாராம், இருக்கிறதையும் எடுத்துக்குவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கான்செப்ட் அதுதான். கேட்க திராணி இல்லாதவனுக்கு, வார்த்தைகளை தக்க வைத்துக் கொள்ளாதவனுக்கு ஆண்டவர் இருக்கிறதையும் எடுத்துக் கொள்வார். இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நம்முடைய இருதயத்திலே தெளிவாய் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது. ஆண்டவரை இந்த வார்த்தை என்ன பார்த்து நீங்க சொல்லக்கூடாது ஏசப்பா, இந்த வார்த்தைக்கு நான் பாத்திரமாய் நடந்து கொள்ளக்கூடாது ஏசப்பா, இந்த வார்த்தைகளுக்கு நான் எந்த விதத்திலும் உரியவளாய் காணப்படாதபடி ஆண்டவரே சபையில சொன்ன சத்தியத்துக்கு நான் செவி சாய்த்து என் இருதயத்தை ஒரு குழந்தையுடைய இருதயமாய் திருப்பிக் கொள்ள எனக்கு உதவி செய்யும். இந்த வேளையில ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவர் போனவர், நான் எப்படி போனேனோ அப்படியே நான் வரப்போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் வந்து அவருக்கு ஆயத்தமானதை அவர் அழைத்து கொண்டு சென்று விடுவார். மற்ற எல்லாரும் எப்படி இருப்பாங்க தெரியுமா? கைவிடப்பட்டதா இருப்பார். ஆண்டவர் சொல்ற, நான் போகிற இடத்துக்கு நீங்க வர முடியாது, உங்கள் பாவங்களிலே நீங்க என்ன பண்ணுவீங்க, சாவீங்க. நீங்க செஞ்ச பாவம், உங்க காரியங்கள், உங்கள் வஞ்சனைகள் எல்லாம் உங்களை அழித்து விடும் என்று சொல்வார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு இன்றைக்கு நாம் சொல்லி கொடுப்போம். இது வார்த்தை என்பது ஒரு மாம்சத்தின் வார்த்தை அல்ல, ஆண்டவருடைய வேத வசனத்திலிருந்து வெளிப்பட்ட வார்த்தை. இதை உங்கள் இருதயத்திலே எழுதி உங்கள் சிந்தையிலே வைத்து நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுத்த நடப்பில்லானால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவளாய் அவர் மாற்றுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு